ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கலாம். வெங்காயத்தாள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ ஜீரகத்தை இந்த மாதிரி கையில் போட்டுருங்க. கையில் போட்டுட்டு நல்லா க்ரஷ் பண்ணிடுங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம் நல்லா சாஃப்டாக. இதில் வெங்காயத்தாள்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக மாவு ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தான். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாகிருங்க. இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா தின்னாக தேய்ச்சிடலாம். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் பொறுமையாக தேய்ங்க. கண்டிப்பாக நைட்டு டின்னருக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு அதே சாஃப்டில் இருக்கும், அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பொறுமையாக தேய்ச்சி எடுத்துருவோம். இப்போ இந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சாச்சு. இப்போ தவாவும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இதை தவாவில் போட்டுடலாம். தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்டே வேக விட்டுடலாம் ஒரு பக்கம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் வேகட்டும். இந்த மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் 30 செகண்ட்ஸ் கிட்டே வேக போட்டுட்டு திருப்பி போட்டிங்கன்னா உங்களோட சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நார்மலாக நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா பர்ஃபெக்டாக வருங்க சப்பாத்தி. இப்போ கடைசியில் தான் கொஞ்சமாக ஹையில் வச்சு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வெந்துருச்சு. இதுவும் திருப்பி போட்டுருவோம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஹையில் வச்சுருவோம். ஹையில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அப்போ உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.